நவராத்திரி விழா தொடங்கியுள்ளதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு கோயில்களிலும் வீடுகளிலும் பிரம்மாண்ட முறையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகள் கண்காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. நவராத்திரி திருவிழா நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள நவராத்திரி திருக்கோயிலில் 2ஆம் ஆண்டு நவராத்திரி கொலு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மகாபாரதம், ராமாயணம், பொங்கல் விழா, அறுபடை வீடு, பெருமாள் திருமணம், சிவன் பிறப்பு, தசாவதாரம் போன்றவற்றை விளக்கும் பொம்மைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கதகளி, பரதநாட்டியம் மற்றும் பாரதியார், ஔவையார், சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட தலைவர்களை போன்று வடிவமைக்கப்பட்ட பொம்மைகளும் இடம்பெற்றுள்ளன. சிறுவர்களை கவரும் வகையில் கார்ட்டூன் பொம்மைகளும் கண்காட்சியை மெருகூட்டியுள்ளன. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட முறையில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. முக்கியமான ஒரு பண்டிகைன்னா நவராத்திரி. அந்த நவராத்திரியில 9 நாள்ல முப்பெரும் தேவிகளை கொண்டாடுவாங்க. பட் கொலு பொம்மைக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் இப்போ கொலு பொம்மை வைக்கிறோம், கொலு பொம்மை எதுக்கு வைக்கிறோம் அப்படி சொன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட் அதை தெரியறதுக்கு தான் இந்த பண்டிகை. அந்த இம்பார்ட்டன்ஸை இங்க கரெக்டா எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்கள் மற்றும் வீடுகளில் கொலு பொம்மைகள் கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர், முருகன், சிவன், ஐயப்பன், கிருஷ்ணர், சரஸ்வதி, அம்மன் உள்ளிட்ட கடவுள்களின் உருவங்களாலான பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கும்பகோணம் காந்தி நகர் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள கொலு கண்காட்சியில் பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவுகூரும் வகையிலான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. நாகையில் அமைந்துள்ள உச்சி மாகாளியம்மன் கோயிலில் கொலு கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி மாகாளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. புதுக்கோட்டை மனோன்மணி அம்மன் கோயிலில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. கரூர் மாரியம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்ட பெண்கள் நவராத்திரி தொடர்பான இசைத்து பக்தி பாடல்களை பாடினர்.